தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு லைவ் செட்டில்டு அரசு வேலைவாய்ப்பை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த நோட்டிஃபிகேஷனில் பார்க்க போகிறோம். ரொம்ப நாளாக நம்ம தமிழக மக்கள் அனைவரும் எதிர்பார்த்துட்டு இருந்த குரூப் சிக்கான வேலைவாய்ப்புக்கான ஒரு புதிய நோட்டிஃபிகேஷன், அதை பற்றின முழு தகவலையும் பார்க்கலாம். குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் நீங்கள் 10th ஐடிஐ, டிப்ளமோ, கிராஜுவேட், யூஜி, பிஜி, இன்ஜினியரிங் வரைக்கும் படிச்சிருக்கோங்க நீங்கள் அப்ளை பண்ணலாம். அவ்வளோ காலி இடங்கள் அறிவிச்சிருக்காங்க. மொத்தம் 224 காலி இடங்கள் இருக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் முழுக்க நிரந்தர அரசு வேலை தான். பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். டெம்பரவரியோ கான்ட்ராக்ட் பேஸிஸெல்லாம் நினைக்காதீங்க. முழுக்க அரசு வேலைவாய்ப்பு, நிரந்தர அரசு வேலை. சேலரி பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா 73,300 வரைக்கும் உங்களுக்கான சம்பளம் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். அப்படி நீங்கள் அப்ளை பண்ண வேண்டிய லாஸ்ட் டேட் 16 February 2024 தான் லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். அதுக்கு மேலே போச்சுன்னா லிங்க் க்ளோஸ் ஆயிரும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸும் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். தாராளமாக ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலை வாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். கமெண்ட்லேயும் அந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை பின் பண்ணியிருக்கோம், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. வாங்க உள்ளே போய் முழு தகவல் என்னங்கிறத பார்க்கலாம். மக்களை பார்த்திங்கன்னா என்னென்ன வேலைவாய்ப்புகளுக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சயின்டிஸ்ட் ஆர் இன்ஜினியர் அப்படின்னு ஒரு 2 கேட்டகரி இருக்குது. அதில் தனித்தனியாக வேலைவாய்ப்புகள் சொல்லியிருக்காங்க. மொத்தம் பார்த்திங்கன்னா அதில் 5 கேட்டகரியில் அறிவிச்சிருக்காங்க. ரெண்டாவது டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் ஒரு 55 காலி இடங்கள், சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட் 6 காலி இடங்கள், லைப்ரரி அசிஸ்டண்ட் 1 காலி இடம், டெக்னீஷியன் 142 காலி இடங்கள், ஃபயர்மேன் 3 காலி இடங்கள், குக் 4 காலி இடங்கள், லைட் வெஹிக்கிள் டிரைவர் ஏ இதுக்கு ஒரு 6 காலி இடங்களும், ஹெவி வெஹிக்கிள் டிரைவர் ஏக்கு ஒரு 2 காலி இடங்களும், மொத்தம் ஒரு 224 காலி இடங்கள் ஆல் ஓவராக அறிவிச்சிருக்காங்க. குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் சயின்டிஃபிக் இன்ஜினியரிங் இந்த வேலைவாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஇ, பிடெக் இல்லை எம்இ, எம்டெக் இல்லை எம்எஸ்சி இன்ஜினியரிங் படிச்சிருந்தால் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். இரண்டாவது சயின்டிஸ்ட் ஆர் இன்ஜினியர், அது இன்னொரு கேட்டகரியில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எம்எஸ்சி படிச்சிருந்தால் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் டிப்ளமோ இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும். சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் பிஎஸ்சி படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. லைப்ரரி அசிஸ்டண்ட்டுக்கு நீங்கள் கிராஜுவேட் முடிச்சிருக்கணும். கூடவே பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி லைப்ரரி இன் சயின்ஸ் இல்லைன்னா லைப்ரரி இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். டெக்னீஷியன் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் 10th பாஸ் பண்ணிவிட்டு ஐடிஐ பார்த்தீங்கன்னா ஐடிஐ முடிச்சிருக்கலாம், இல்லை என்டிசி முடிச்சிருந்தாலும் சரி, இல்லை என்ஐசி முடிச்சிருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபயர்மேன் இந்த வேலைவாய்ப்புக்கு மினிமம் நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும், அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அதுக்கடுத்தது குக், இதுக்கு நீங்கள் 10th பாஸ் பண்ணிக்கணும், மினிமம் 5 years எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் ரிலவெண்ட் ஃபீல்டில். லைட் வெஹிக்கிள் டிரைவர் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் 10th பாஸ் பண்ணிக்கணும், ரிலவெண்ட் ஃபீல்டில் 3 வருஷம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஹெவி வெஹிக்கிள் டிரைவர் இந்த வேலைவாய்ப்புக்கு 10th பாஸ் பண்ணிக்கணும், மினிமம் நீங்கள் 5 years எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான ஏஜ் லிமிட் எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சொல்கிறது எல்லாமே ஜென்ரல் கேட்டகரி. சயின்டிஸ்ட் ஆர் இன்ஜினியர் இதில் ஃபஸ்ட்டு கேட்டகரிக்கு 18 முதல் 30, செகண்ட் கேட்டகரிக்கு 18 முதல் 28 வயதினர் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், சயின்டிஸ்ட் அசிஸ்டன்ட், லைப்ரரி அசிஸ்டன்ட் மற்றும் டெக்னீஷியன் இந்த வேலைவாய்ப்புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 18 முதல் 35 வயதினர் அப்ளை பண்ணலாம். ஃபயர்மேன் 18 முதல் 25, குக் மற்றும் டிரைவர் இவங்க எல்லாத்துக்குமே 18 முதல் 25 வயதினர் அப்ளை பண்ணலாம். இது இல்லாமல் ஆஸ் பர் கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி ஏஜ் ரிலாக்ஸேஷன் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓபிசி கேட்டகரினா 3 வருஷம், எஸ்சி எஸ்டினா 5 வருஷம், உடல் ஊனமுற்றோன்னா உங்களுக்கு 10 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. இது இல்லாமல் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்புக்கான சம்பளம் பே லெவலில் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சயின்டிஸ்ட் ஆர் இன்ஜினியர்னா பே லெவல் 10, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் மற்றும் டிராஃப்ட்மேன், லைப்ரரி அசிஸ்டன்ட் இது 3க்கும் பார்த்தீங்கன்னா லெவல் 7 உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. டெக்னீஷியனுக்கு லெவல் 3 உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. ஃபயர்மேன், குக், டிரைவர் இது எல்லாத்துக்குமே லெவல் 2 உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. லெவல் 2னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 19,900 ஸ்டார்டிங் சேலரி, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 1,05,000 வரைக்கும் உங்களுக்கான சம்பளம் இருக்குதா சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு ஆட்களை எப்படி தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க ரிட்டன் எக்ஸாமினேஷன் ஆர் ஸ்கில் டெஸ்ட் ரெண்டும் வைப்பாங்க. 2ல் எது வேணாலும் வைக்கலாம், இல்லை 2மே வைக்கலாம், வச்சு தான் ஆட்களை தேர்ந்தெடுப்பாங்க. அதில் ஷார்ட்லிஸ்ட் ஆன கேண்டிடேட்ஸுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இது 2ம் முடிஞ்சிச்சு அப்படின்னா அரசு வேலைவாய்ப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான், டெம்பரவரியோ கான்ட்ராக்டெல்லாம் கிடையவே கிடையாது. தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க.
எப்போ இந்த ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா டேட் அறிவிச்சிருக்காங்க. 27 ஜனவரிலேருந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். அப்புறம் தான் லிங்க் ஓப்பன் ஆகுது. லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் 16 ஜனவரி வரைக்கும் உங்களுக்கான லாஸ்ட் டேட். ஓகேங்களா? அதுக்குள்ளே ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கணும். அதுக்கு மேலே போச்சுன்னா லிங்க் க்ளோஸ் ஆகிடும், அப்ளை பண்ண முடியாது. இந்த வேலைவாய்ப்புக்கு ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம லிங்க் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. A to Z எல்லாத்தையுமே படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆன்லைன் லிங்க் 27ஆம் தேதியிலேருந்து ஓப்பன் ஆயிரும். உள்ளே போனோன்னா ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிக்கோங்க. என்னென்ன ஃபைல்ஸ் எல்லாம் தேவைப்படுதோ எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணிவிட்டு எசென்ஷியல் டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஃபைனல் சப்மிட் பட்டன் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அப்புறமா கொடுங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான ஷார்ட் நோட்டீஸ் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் இருக்குது, அப்ளை ஆன்லைன் லிங்க் இருக்குது, அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் எல்லா லிங்க்குமே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, உள்ளே போய் கிளியராக படித்து பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்னங்கிறத கிளாரிஃபை பண்ணுறேன். இந்த வேலைவாய்ப்பு எங்கே இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரோலேருந்து தான் இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், பல பேரின் கனவு அரசு வேலை இதுதான். ஓகேங்களா? இதில் போய் செட்டில் ஆகிட்டோம் அப்படின்னா இதை விட வேறு ஒரு நல்ல விஷயம் எங்கேயுமே இருக்காது. ஸோ கிடைச்ச வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இந்த வாய்ப்பு எப்போ கிடைக்கும்னு தெரியாது. அவ்வளோதான் மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. உங்கள் நண்பருக்கு யூஸ்ஃபுல்லாக கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலியமாக சந்திக்கிறேன். மிக்க நன்றி.